ஹாய் மக்களே, இந்த காணொலியை போடலாமா வேணாவான்னு ஒரு ஓவர் நைட் திங்க் பண்ணிவிட்டு இல்லை இது போட்டே ஆகணும், இது காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை போடுறேன். இந்த வீடியோ போடுறதோடைய மெயின் ரீசன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் ரொம்ப மதிக்கிற, நான் ரொம்ப நான் வணங்குகிற இசைஞானி இளையராஜாவை பற்றியும், நான் ரொம்ப பெருமைப்படுற பாரி இளவழகன் நம்ம ஜமா பட டைரக்டர், இந்த 2 பேரை பற்றியும் ஒருத்தன் ஸ்டேஜில் அசிங்கமாக பேசுகிறான் அப்படின்னா அவனை பற்றி நம்ம தரக்குறைவாக பேசாமல் இருக்கக்கூடாது, அவனை பற்றி நம்ம பேசி ஆகணுங்கிற ஒரே ரீசனுக்காக இந்த வீடியோ. சினிமாவில் இந்த 2 செட் ஆஃப் கேட்டகரி பீப்புள் இருக்காங்க. என்னென்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து வெல் பிஹேவ்டு, கொஞ்சம் நல்ல எஜுகேட்டட் பீப்புள், ஒரு மேடை நாகரிகம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அங்கே எப்படி பேசணும், எல்லாரையும் எப்படி பண்போடு நடத்தணும், யார் வயசு வித்தியாசம் இல்லாமல் சின்னவங்க பெரியவங்க எல்லாரையுமே மரியாதையோடு நடத்துகிற ஒரு செட் ஆஃப் பீப்புள். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, எப்படி தெரியுமா, எல்லாரையுமே ஒருமையில் பேசுகிறது, வாடா போடா, அவன் எவ்வளோ அனுபவசாலி அதெல்லாம் கணக்கே கிடையாது, அவன் தான் அறிவாளி, அவன் தான் பெரிய ஆள் இண்டஸ்ட்ரியில், அவன் எல்லாத்தையும் வாடா போடான்னு தான் கூப்பிடும், ஆனால் அவனை எல்லாரும் சார் வணக்கம்னு கூப்பிட்டுறோம். இப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள். இந்த மொதல் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா நம்ம மணிரத்னம் சார், சங்கர் சார், முருகதாஸ் சார் அண்டு வெற்றிமாறன் சார், இந்த மாதிரி பாலு மகேந்திரா சார், இந்த மாதிரி நல்ல ஒரு ஜீனியஸ்லாம் இந்த கேட்டகரியில் வராங்க. இந்த 2வது கேட்டகரி இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 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 பேசிக் பேக்ரவுண்ட் இல்லாமல், ஓகே, ஒரு நல்ல வளர்ப்பு இல்லாமல், ஒரு மாதிரி ஒரு தவறான மைண்ட் செட்டோடு வளர்ந்த ஆட்கள் இருக்காங்க. இதில் நம்பர் 1 மிஸ்கின். ஓகே, இந்த 2 கேட்டகரி சொன்னேன் இல்லையா, வெல் பிஹேவ்டு கேட்டகரி, இன்னொன்று கொஞ்சம் தரம் குறைவாக நடத்துகிற எல்லாரையும் ஒருமையில் பேசுகிற ஒரு கேட்டகரி. இதில் டாப் லீடர் வந்து நம்ம மிஸ்கின் தான். இது வந்து நம்ம பாரதி ராஜான்ற நம்ம முன்னோர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் போட்ட விதை. எல்லாரையும் மரியாதை இல்லாமல் ஒருமையில் பேசுகிறது, வாடா போடான்னு பேசுகிறது, வயசு வித்தியாசம் இல்லாமல், அங்கே ஆரம்பித்தது அன்னார் போட்ட விதை இங்கே இந்நாள் முளைத்திருக்கிறது. ஸோ இது பாலா, மிஸ்கின், ஈவன் சமுத்திரகனி கூட, ஈவன் சீமான், இவங்கெல்லாம் அங்கங்கே நீங்கள் எந்த மேடையில் பாருங்களேன், சகட்டு மேனிக்கு எல்லாரையும் அவன் இவன், இது 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 என்ன கல்ச்சர்னு தெரில. எனக்கு ஒரு ஆசை, எவனாவது திருப்பி இவங்களெல்லாம் அவன் இவன் அப்படின்னு பேசுனா அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. இப்போ இந்த நல்லா படித்த கேட்டகரி பாருங்களேன், இந்த சங்கர், மணிரத்னம் சார், ஒரு முருகதாஸ், ஒரு பாலு மகேந்திரா, இவங்கெல்லாம் பாருங்களேன் பண்பாக நடத்துவாங்க. எவ்வளோ பெரிய மேடையில் ஏறினாலும் அந்த மேடை நாகரிகம், சபை நாகரிகம் அப்படிங்கிற மனசில் வச்சுட்டு ஒருத்தரை எப்படி நடத்தணும், ஒருத்தரை எப்படி மரியாதையாக ட்ரீட் பண்ணணும், வயது வரம்பு இல்லாமல் அப்படிங்கிறத வந்து அவங்கள்டேருந்து கற்றுக்கலாம். பிகாஸ் அவங்க வளர்ந்த விதம், தே ஆர் ட்ரூ பிரில்லியன்ட் பீப்புள், அவங்க வந்து ரியல் ஜீனியஸ், அதனால தான் அவங்களுக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியுது. பட் இந்த மாதிரி தேர்ட் ரேட்டட் பீப்புள் லைக் மிஸ்கின், இளையராஜா எவ்வளோ பெரிய ஆளுங்க, நம்மெல்லாம் கையெடுத்து கும்புற, உலகமே கையெடுத்து கும்புற ஒரு ஜாம்பவான், அவரை அவன் இவன், யோ யாரையா நீ, ஒருத்தன் கஷ்டப்பட்டு காசு செலவு பண்ணி பாட்டில் ராதான்னு ஒரு படம் ட்ரைலர் லான்ச் வைக்கிறான், அந்த இடத்துல போய் அந்த படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணணும், அந்த படத்துக்கு எந்த முறையில் நம்மளால் முடிஞ்ச வகையில் சப்போர்ட் பண்ணணுங்கிறத விஷயத்தை விட்டுட்டு, இந்த ஆள் பெரிய ஜீனியஸான், இவனுக்கு தான் எல்லாம் தெரியுமா, இஸ் த என்ன சொல்கிறது, இந்த உலகத்திலே அந்த ஆளை விட்டு அறிவாளி யாரும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு மமதை, என்ன சொல்லணும், ஒரு மாதிரி ஒரு சைக்கோன்னே சொல்லலாம். ஐ திங்க் ரைட் வேர்ட் ஃபார் சைக்கோ. ஒரு பப்ளிக்கில் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது, யாரை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியாது. நித்யா மேனன் நான் ரொம்ப மதிக்கிற ஒரு லேடி, அந்த லேடியை பப்ளிக்காக பிடிச்சி கிஸ் பண்ணி அவைவலை கிஸ் பண்ணி, வாட் நான்சன் இஸ் திஸ், ஒரு சபை நாகரிகம், ஒரு பப்ளிக்கில் எப்படி நடந்துக்கணும்னு கூட ஒரு மேனர்ஸ் இல்லை. வாட் கைண்ட் ஆஃப் பர்சன், வாட் கைண்ட் ஆஃப் சைக்கோ இஸ் எனக்கு தெரியல. அதுவும் அந்த ஆடியோ லான்ச், அந்த ட்ரைலர் லான்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மை காட், ஆத்தா அம்மானோ எல்லா கெட்ட வார்த்தைங்க சகட்டு மேனிக்கு. இதுக்கும் அவ்வளோ பெரிய பெரிய டைரக்டர்ஸ் அந்த ஸ்டேஜில் இருக்காங்க. லிங்குசாமி, அமீர், ரஞ்சித், வெற்றிமாறன். நான் கொஞ்சம் அட்மையர் பண்ணது வெற்றிமாறன் மட்டும் கொஞ்சம் அங்கங்கே முகசுளிச்சார். இளையராஜா அவன் இவன் சொல்லும்போது மட்டும் வெற்றிமாறன் மூஞ்சில் ஒரு சலிப்போ ஒரு இது தெரிஞ்சுது. மொத்தம் கைத்தட்டி சிரிக்கிறாங்க. இன்னொரு விஷயம், நான் லிங்குசாமியை பாராட்டியேன், அவர் எதுக்கு வெளியில் போனார்னு தெரியாது. ஐ திங்க் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான்னு நினைக்கிறேன், சுச்சுவேஷன் இங்கே சரியில்லை, நம்ம இங்கே இருந்தோம்னா நம்ம பேர் கெட்டு போயிருந்து நினச்சி மனுஷன் எஸ்கேப் ஆகிட்டார், அவர் வாக்கவே பண்ணிட்டார். ஸோ அந்த வகையில் அப்ரிஷியேட் பண்ணோம். ரஞ்சித்லாம்
நீங்கள்லாம் சொசைட்டியை நீங்கள் ஏன் சொசைட்டிலாம் திருத்த போகிறீங்க? வார்த்தைக்கு வார்த்தை சொசைட்டி, சமுதாயம், அம்பேத்கர்னு பேசுகிறீங்களே. ஒருத்தன் மேடையில் நின்று அத்தனை பேருக்கு முன்னாடியே பொம்பளைங்க இருக்கிறாங்க, முன்னாடி பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி சகட்டு மேனிக்கு ஒருத்தன் கெட்ட வார்த்தையை பேசிகிட்டு இருக்கான். நீ கைத்தட்டி சிரிக்கிறியா ரஞ்சித்து? நீலாம் என்ன பெரிய டைரக்டர் நீ? அமீர் மேலெலாம் எனக்கு ஒரு நல்ல மரியாதை இருந்தது. ஒரு பக்கம் அமீர் சிரிச்சுக்கிட்டு இருக்கான், எல்லோரும் அந்த மேடையில் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இவங்கள விடுங்க, பத்திரிகையாளர் தானே, தேவையில்லாதுக்கெல்லாம் கேள்வி கேட்பானுங்க. அந்த சபை ஃபுல்லாக, அந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லாக அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. ஏன் ஒருத்தன் கூட கேள்வி கேட்கல? எங்கேயா போச்சு உங்கள் பத்திரிகை தர்மம்? இந்த ஆடியோ லான்ச்சில் இன்னொரு மன வருத்தமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு ஜமாங்கிற ஒரு மிகப்பெரிய கலைப்படைப்பை படைத்த ஒரு டைரக்டர் பாரி இளவழகன் அங்கே உட்காந்துருக்காரு. இந்த ஆள் கண்ணாடி போட்டுக்கிட்டு ஸ்டேஜில் நின்று டை எந்திரா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு, இவன் என்னமா நடிச்சிருக்கான், இவனை தாடி எடுக்க சொன்ன எடுக்க மாட்டேங்கிறான். இந்த பக்கம் ஜமா வை, இந்த பக்கம் உன்னோட எல்லா படத்தையும் வை. ஒரு படம் கூட இந்த படத்துக்கு ஈக்குவலாக வராது. அவரோட பாரிசாரோட முதல் படத்துலேயே அவர் இவ்வளோ பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. உன்னோட எந்த படமே இந்த கேட்டகரியில் வரவே வராது. நீ ஆக்சுவலி அவரை சார்னு கூப்பிடணும். கொஞ்சம் யோசித்து பாரு, கொஞ்சம் ரிவர்ஸ். மிஸ்கின் வந்து அங்கே உட்காந்துருக்க இடத்துல பாரி இடத்துலையும், பாரி வந்து போடியமில் நின்று ஏய் மிஸ்கின் ஏந்திரா அப்படின்னு சொல்லி என்னடா நீ படம் பண்ணியிருக்கேன், முதல்ல அந்த கண்ணாடி ஏடுறா பார்வையற்றவன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் மிஸ்கின் மூஞ்சி எங்கே வச்சுப்ப? பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த மிஸ்கின் மாதிரி ஆளுங்கள், பாலா மாதிரி ஆளுங்கள் ஒருமையில், சமுத்திரகனி மாதிரி, சீமான் மாதிரி ஆட்கள் ஒருமையில் பேசும்போது இந்த பெரிய பெரிய ஜாமான்கள்லாம் கேட்டு அமைதியாக இருந்துடுறாங்க. நமக்கு ஏன் வம்புன்னு எவனாவது ஒருத்தன் அந்த மேடையிலே எந்திரிச்சு ரியாக்ட் பண்ணணும், மூடி நிறையா அப்படின்னு. அப்போ இவங்க இந்த மாதிரி பேசுகிறத ஸ்டாப் பண்ணுவானுங்க. பட் இதை எவனும் செய்ய மாட்டாங்க. செய்கிற அளவு தைரியம் இல்லை அவனுக்கும். அவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் உட்காந்துருக்காங்க. ஏன் வெற்றி மாறாக நினச்சா கேட்கலாம்ல. அட்லீஸ்ட் கிட்ட போய் காதில் சொல்லியிருக்கலாம், சபை நாகரிகம் கொஞ்சம் மரியாதையாக பேசியான்னு. எல்லோரும் என்ஜாய் பண்ணுறானுங்க. அதை ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஆக்சுவலி பாட்டில் ராதாங்கிற அந்த படம் வந்து குடிக்காதீங்க, குடிக்கிறதுனால சமுதாயத்தில் என்னென்ன விதமான டிஃபிகல்ட்டிஸ் வருது, உங்கள் ஃபேமிலி எந்த விதமான கஷ்டங்கள் கோத்ரூ பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிற ஒரு நல்ல படம். அந்த படத்தில் இந்த ஆள் போய் ஸ்டேஜில் நின்றுட்டு நான் பயங்கரமான குடிகாரன், நான் குடிப்பது, அதாவது குடியை ஏதோ அப்படியே க்ளோரிஃபை பண்ணி அது ஏதோ ஒரு பெருமையான விஷயம் மாதிரி பேசுகிறான். அதெல்லாம் அசிங்கப்பட வேண்டிய விஷயம். வெளியில் சொல்லவே முடியாது நான் குடிகாரன் அப்படின்னு. அவ்வளோ அசிங்கப்பட வேண்டிய விஷயத்தை பப்ளிக்காக நின்று நான் அப்படி குடிப்பேன் இப்படி குடிப்பேன். அறிவாளிங்கிறவன் யார் தெரியுமா? அடிக்கடி இந்த மிஸ்கின் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவான் எல்லா இடத்துலையும். நிறைய புத்தகம் படிக்கணும் அப்படின்னு. நீலாம் நிறைய புத்தகம் படிச்சுதான் இந்த மாதிரிலாம் எப்படி நடந்துக்கணுன்னே உனக்கு தெரியல. நீ ஒரு நல்ல அறிவாளிங்கிறது மணிரத்னம் சார் ஒரு நல்ல அறிவாளி, பாலு மகேந்திர சார் ஒரு நல்ல அறிவாளி, சங்கர் சார் ஒரு நல்ல அறிவாளி, ஏஆர் முருகதாஸ் சார் ஒரு நல்ல அறிவாளி. இவங்கெல்லாம் நீங்கள் பாருங்கள், மேடை நாகரிகங்கிறது எங்கேயுமே தேவையில்லாமல் பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் நிறைய நல்ல புத்தகங்களை படிச்சிருக்காங்க. நீ படித்த எந்த புத்தகமே நல்ல புத்தகம் கிடையாது. இந்த மாதிரி சமுதாயத்தில் கலவரத்தை ஏற்படுத்துகிறதும், இந்த மாதிரி மக்கள் மனசில் ஒரு தவறான என்ன சொல்கிறது கலை விதைக்கிறதுங்கிற மாதிரி புத்தகங்களை தான் நீ படித்து வளர்ந்துருக்க. அதனால தான் உன் பேச்சில் ஒரு தெளிவு இல்லை. ஏன்னா நீ ஓவர் குடிச்சு நீ என்ன பேசுகிறேன்னே உனக்கு தெரியல. அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க அந்த சபையில். என்ன சகட்டு மீனிங்க கெட்ட வார்த்தை. அப்பா காதல் வடிவேல் சொன்னாப்புல காதெல்லாம் கருகி மேய்க்கிறது எருமை, இதில் என்னையா உனக்கு பெருமை? நீ இளையராஜாவை பற்றி இன்னொரு தடவை எங்கேயா ஸ்டேஜில் தர மாதிரியா பேசின, அப்புறம் இருடி மாப்பிள்ள உனக்கு. நல்ல வேலை ஓன் நல்ல நேரம் என் தலைவர் அங்கே இல்லை, இளையராஜா அங்கே இல்லை ஸ்டேஜில். எங்கள் ஐயா இளையராஜா மட்டும் அந்த ஸ்டேஜில் இருந்துடுறாருன்னு வச்சுங்க, அவனை உன்னை என்னத்தை கழட்டி அடிச்சிருப்பாருன்னு தெரியாது. அவன் இவன் யாரை பற்றி நீ அப்படி பேசுகிற? நீ பாரிசார் இருக்காரு, அவர் மாதிரி நீ ஒரு படம் எடுத்துறியா? ஜமான்னு ஒரு படம் எடுத்துரு. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். எல்லாம் காப்பி அடித்த படம், எதுவுமே ஒரிஜினல் படம் கிடையாது. திருப்பி அதான் சொல்ல மேய்க்கிறது எருமை, இதில் பெருமை வேறு. இந்த பெரிய பெரிய டேரக்டர்ஸ் இல்லை, ஒரு நல்ல தரமான கலைப்படைப்புகளை படைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஆட்கள், பாலா மாதிரி ஆட்கள், சீமான் மாதிரி ஆட்கள், நம்ம மிஷ்கின் மாதிரி ஆட்கள், பாரதி ராஜா மாதிரி ஆட்கள் ஸ்டேஜில் ஏறி அவன் இவன் அப்படின்னு பேசும்போது நீங்கள் எந்திரிச்சு சொல்லணும், தயவு செய்து ஒருமையில் பேசாதீங்க, மரியாதையாக பேசுங்கன்னு சொல்லி பழகுங்க. பாரி இளவழகன் சார்லாம் எந்திரிச்சு நிற்கும்போது அந்த ஆள் சொன்னால் பார்த்தீங்கன்னா ஏஞ்சி நில்லுன்னு திருப்பி சொல்லணும், மிஸ்கின் ஏஞ்சி நில்லையான்னு சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. நான் அந்த கூட்டத்தில் இருந்திருந்தேன்னா நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். இதை கண்டிப்பாக பத்திரிகை நண்பர்கள் இதை ஒரு விஷயமாக இது மிஷ்கின் மாற்றிக்கிற வரைக்கும் நம்ம விடக்கூடாது. அடுத்த ப்ரெஸ் மீட்டில் மிஷ்கின் இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணானாலோ இல்லை இந்த மாதிரி தவறாக கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணாலோ தயவு செஞ்சு எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு இருக்காதிங்க. எந்திரிச்சு நின்று அந்த ஆளை வாயை மூட சொல்லுங்கள். இது நம்ம சொசைட்டிக்கு நல்லதில்லை. ஈஸ் எ கைண்ட் ஆஃப் வைரஸ்.
இந்த ரஞ்சித்லாம் இனிமேல் எந்திரிச்சு சோசியல் மெசேஜ் சொல்லனா பேசவே கூடாது. ஒருத்தன் அவ்வளோ அசிங்கமாக நின்று மேடையில் பேசிக்கிட்டு இருக்கான், கைத்தட்டி சிரிக்கிறார். சை என்னையா அல்ல நீலாம் ஒரு இந்த மிஷ்கினை க்ளோஸாக வாட்ச் பண்ணவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். ரீசெண்டாக இந்த வணங்கான் 25 பாலா எல்லாமே ஒன்றா நடத்துனாங்க. ஐ திங்க் ஆடியோ லான்ச் அண்டு பாலாவோட 25 இயர்ஸ் அந்த இதெல்லாம். அதில் மாரி செல்வராஜோட வீடியோவை எடுத்து பாருங்கள். நம்ம மாரி செல்வராஜ் பேசுகிற வீடியோ இருக்கும். அதில் உண்மையாலுமே ஒரு நார்மல் பர்சன் வந்து அந்த மாதிரி பிஹேவ் பண்ணவே மாட்டான். மாரி செல்வராஜ் பேசிகிட்டு இருக்காரு, பின்னாடி அந்த ஆள் அங்கேயும் எல்லா டேரக்டர்ஸும் அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. இந்த ஆள் மட்டும் அங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கான். வாட் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் இட் இஸ் மீன்ஸ் அது என்ன அது என்ன மாதிரி மென்டாலிட்டின்னு எனக்கு புரியல. இங்கே இருக்கிறதுலே நான் தான் பெரிய ஆள், இல்லை சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக, ஐ நோ எவ்ரி திங்க. எல்லாரும் அமைதியாக நின்றுட்டுருக்கோம், இந்த ஆள் மட்டும் அங்கேயே நல்ல வேலை மன்சூர் அலிகான் அந்த ஆள் கலாய்க்கலாம். என் தலைவன் வேறு லெவல் மன்சூர் அலிகான் சார் வச்சு செஞ்சார் அவனை. அதுவும் அந்த ஆள் மேடையில் ஏறணும்னு முதல் ஸ்டேட்மெண்ட் வச்சது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. இந்த ஸ்டேஜில் வெற்றிமாறனும் அமீரை தவிர மற்ற எல்லோரும் நாங்கள் எல்லாம் குடியாரன். வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இட் இஸ்? நீ யாரை இன்சல்ட் பண்ணுற? அந்த ஸ்டேஜில் அவ்வளோ பொம்பளைங்களாம் இருக்காங்க, அந்த ஆங்கரிங் பண்ணுற அந்த பொம்பளையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீ அவங்களும் குடிக்காரங்களா? நிறைய இடத்துல அந்த பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த பின்னாடி ஆங்கரிங் பண்ணுற லேடி காதெல்லாம் பொத்திட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் பற்றி பேசுகிறார். இன்ஸ்டாகிராமில் பொண்ணுங்க ரீல்ஸ் அப்படி அசிங்கமாக பண்ணுதுங்க, உதட்ட பிதிக்கி போடுதுங்க, அப்படி போடுதுங்க, எப்படி பார்த்துங்க. கத்தால கண்ணால் குத்தாத நீ என்ன மறந்துட்டியா? வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கொண்டாட்டம், அந்த பாட்டை நீ மறந்துட்டியா? இந்த கல்ச்சரை ஆரம்பித்து வச்சதே நீ தான்யா. முதல்ல நீ தான் இதுக்கு வெக்கப்படணும், அசிங்கப்படணும். அவ்வளோ அசிங்கமாக ட்ரெஸ் போட்டு ஆட விட்டுட்டு இன்றைக்கி நீ பேசுகிற இந்த பொண்ணுங்களாம் அப்படி அதுங்களாவது பாவம் ஏதோ வாழ்க்கையில் மேலே வந்துட மாட்டோமா, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சி ஏதோ ஒரு பட வாய்ப்பு வந்துடாதா, ஏதோ ஒரு மியூசிக் ஆல்பம் பட வாய்ப்பு வந்துடாதா அப்படிங்கிறத ஒரு நோக்கத்தில் பண்ணுறாங்க. பட் நீ எந்த நோக்கத்தில் பண்ண? நீ பண்ணால் கரெக்டு, உனக்கு வந்தால் ரத்தம், இவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? இந்த கல்ச்சரை ஆரம்பித்து வச்சதே நீ தான் அந்த வைரஸை. இன்னொரு ஒரு காமெடியான விஷயம் என்ன தெரியுமா? சிங்சாயி, டஸ்காவஸ்கி, குல்சாரா இப்படின்னு என்னென்னோ ஒரு 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 ஏதோ இந்த வடிவேல் சொல்லார் ஒரு படத்தில் போய் மெனு கேட்பார், உங்கள் கடையில் பர்கர் இருக்கா, பீஸா இருக்கா, ஒக்கா மக்கா இருக்காலாம் கேட்பார்ல. அந்த மாதிரி இனம் புரியாத எழுத்தாளர்கள், அவன் எவனே அவர் தெரியாது, அவனை படித்து அந்த மேடையில் இருந்து நான் அந்த புக்கை படிச்சிருக்கேன் இந்த புக்கை படிச்சிருக்கேன்னு. நீ திருக்குறளை படிச்சிருக்கியா? நாலடியார் படிச்சிருக்கியா? படிக்க பத்து படிச்சிருக்கியா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு கேட்கணும்னு தோணுது. நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத நல்ல புத்தகங்களா அதை ப்ரமோட் பண்ணியா? சம்மந்தமே இல்லாத, கேள்விப்படாத, வாயிலே நுழையாத, கேட்டால் ஒரு உலக நாவலை படிச்சிருக்காளாம், உலக அறிவு அவருக்கு இருக்கான். ஒருத்தன் உண்மையாலுமே இவ்வளோ நாவல்களையும் இவ்வளோ உலக அறிவையும் இவ்வளோ பெரிய பெரிய கலை படிப்புகளை படிச்சிருந்தான்னா அவனோட பிஹேவியர்ஸ் ஒருபோதும் இந்த அளவுக்கு இருக்காது. நிறை கூடம் தழும்பாது, குறை கூடம் ஒன்றை மாதிரி எல்லா இடத்துலையும் ஆட்டம் போட்டுனே இருக்கும். ஸோ இதை விட ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் என்னால் சொல்லவே முடியாது. நிறை கூடமா குறை கூடமா, டிசைட் யுவர் செல்ஃப். இன்னொரு மிஸ்கின் கிட்ட ஒரு பேட் ஹேபிட்ஸ் என்ன தெரியுமா? ஆம்பளைங்களை மட்டும் வாட போடான்னு சொல்கிறது கிடையாது, பொம்பளைங்களோட சகட்டு மேனி எல்லாரையும் வாடி போடி தான். ஈவன் நம்ம நித்யா மேனெல்லாம் வாடி போடின்னு அந்த ஆள் சொல்கிறான், அந்த பொண்ணு அமைதியாக இருக்குது. வாட் கைண்ட் ஆஃப் கல்ச்சர் இட் இஸ்? பப்ளிக்கில் ஹக் பண்ணுறது என்ன, கிஸ் பண்ணுறது என்ன? ரெண்டு பேரும் முதல்ல சினிமாவில் ஒரு ரூல்ஸ் போடணும். மேடை ஏறிட்டா யாரையும் ஒருமையில் பேசக்கூடாதுங்கிறத ஒரு ரூல்ஸ் வச்சு அந்த ஈவெண்ட்டை நடத்துகிற பழக்கத்தை அந்த ஈவெண்ட் ஆர்கனைசர் இதை சொல்லி நடத்தணும். ரெஸ்பெக்ட் அதர்ஸ். ஒரு நல்ல கலைஞன் இன்னொரு கலைஞனை மதிக்க தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாத வரைக்கும் அவன் கலைஞனே கிடையாது.